This video sponsored by Buy Mode e-shopping. ஆதியே துணை ஆத்ம வணக்கம். இந்த ரோஜா பூ மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா பூக்கு அதிக மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரோஜா பூவை பற்றி நம்ம நிறைய விதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூவிற்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது பாரம்பரிய சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் இது முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த ரோஜா பூ ஒரு இயற்கையாகவே ஒரு நறுமணம் மிக்கதாக இருக்கிறதுனால இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஸ்துவாக இது பார்க்கப்படுது. இந்த ரோஜா பூவை எடுத்து தேநீராக, அதாவது ஒரு நீர் மாதிரி நம்ம பழகும் பொழுது நமக்கு மன அமைதியும் நல்ல தூக்கமும் கிடைக்குது. அதே மாதிரி ரோஜா பூ நமக்கு அழகு குறிப்புகளில் அந்த ரோஜா பூவை நமக்கு பயன்படுத்தி ரோஸ் வாட்டர் தயார் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரோஸ் வாட்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வாட்டரை பயன்படுத்தி நம்ம முகத்துக்கு பூசும் பொழுது நம்ம முகம் நல்ல பொலிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முகப்பருக்கள் வராமலும் கருமை நிறம் சாடாமலும், அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்னை குறைச்சி நார்மல் ஸ்கின்னாக ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடையதாகவும் இந்த ரோஸ் வாட்டர், இந்த ரோஜா பூக்களை நம்ம உலர்த்திட்டு அதை எடுத்து நம்ம மலச்சிக்கல் இருக்கவங்க அதை சாராக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் சரியாகும். அதே மாதிரி மூல வியாதி இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய இந்த மூளைச்சூட்டை குறைச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தி இந்த மூல வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது இது ஆன்டி ஏஜென்டிக்காக செயல்படுறதுனால நமக்கு வயதான தோற்றத்தை தடுத்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரோஜா இதழ் ரொம்ப ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் அதையும் நம்ம அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கவங்க, மாதவிடாயின் போது வலி ஏற்படக்கூடியவங்கெல்லாம் இதை சாராக எடுத்து நம்ம குடித்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியில் வர முடியும். அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம இந்த பானத்தை நம்ம குடிச்சிக்கிட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த வாயு தொந்தரவு, வாயு பிரச்சனைலாம் இருக்கக்கூடியவங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோஜா பூவை எடுத்துகிட்டு சூப்பு மாதிரி வைக்கலாம் அல்லது ரசம் மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாயு தொந்தரவு இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்டு தான் இந்த ரோஜா இதழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இதை இது அது மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஏன்னா அறிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சிறந்ததொரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நன்றி. இன்புற்று வாழ்க்கை.